அண்ணா. என்ன மாமா உழைத்தீர்கள்? இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக அழிந்து போகின்ற பூமிக்காக பாண்டவர் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பலியாகி விட்டார்கள் அண்ணா. இந்த சண்டாளிகளை எங்களை மட்டும் ஏன் உயிரோடு விட்டு வைத்தீர் அண்ணா? விதி எங்களை அத்தி யாருமே விடுவதில்லை. உன் மகனுக்காக கண்ணீர் சிந்துகிறாய். எனக்கும் மருமகளும் என் மகளும் உடங்கட்டி ஏறிவிட்டார்கள். சிறையிலேயே அடப்பட்டு கிடந்தால் சுந்தரி தன் கணவர் மாண்டவுடன் காலிட்டு கதவுகளெல்லாம் தானாக திறந்து விட்டது. மன்னனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று ஓடி வந்தார். கணவரை பார்த்தவுடன் உடங்கட்டி ஏறிவிட்டால் சுந்தரி. ஏறிவிட்டால் எது என்று சொல்லவில்லை. கனியை தொடங்கலாம், காவேரி நீந்தலாம். விதியை தொடைப்பதற்கு யாராலையுமே முடியாது. அந்த அழித்த பெருமன் போய் என்று சொன்னவன் வாடா என்றால் போய்விட வேண்டியதான். உனது பிள்ளைக்கு இதுவரை தான் ஆயில். இனிமேல் அவன் மாண்டவன் எழுந்து வருவதே இல்லை. ஐயோ மாமா, என்னுடைய மகனாகப்பட்ட வீரவாள் அபிமன்னன் என்னுடைய மகனை மாண்டு மறைந்து விட்டான். இனிமேல் நான் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் மாண்டு வருகிறேன். ஏண்டா மாமா அர்ஜுனா, நீயும் அழுகிறாய் இல்லை என்று சொல்லவில்லை. எனது மருமகன் அபிமன்னன், எனது மகன் உனது மருமகன். மாமா இருந்தாலும் சொல்லி குதித்து என் மகனே எழுந்தவர்கள் நான் இருந்தா என்னை இல்லாவிட்டால் என்று மறைய போகிறாயே. ஆமா, வரும்பொழுது ஏழை பிராமணத்தை சத்தியம் செய்தாயே. ஏழை பிராமணன் ஒருவனை கண்டேன். என்ன சத்தியம்? எப்படி செய்தாய்? அந்த ஏழை பிராமணன் தன்னுடைய மகனாகப்பட்டவன் மாண்டு மறைந்து விட்டான் என்று தற்கொலை செய்ய போனான். அந்த அவனிடத்தில் ஆறுதலை கூறும் பொழுது, உனக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் மாண்டு மறைந்து விட்டால் அவனுக்காக நீ சாக மாட்டாய் என்று சத்தியத்தை கேட்டான். நானும் உங்கள் மீது சத்தியத்தை செய்து விட்டேன் மாமா. உண்மைதான். சத்தியம் தவறக்கூடாது. சந்திரகுல மன்னனாகப்பட்டவன் கோடுகளித்தால் கோடுதான் அந்த குருகத்தை விட்டு நீ சத்தியம் தவறலாமடா மாமா. இருந்த போதிலும் தாங்கள் சொன்ன பிரகாரமாகவே நான் செய்த சத்தியத்தை நான் ஒருபோதும் தவறவில்லை. இருந்த போதிலும் என்னுடைய மகனாகப்பட்ட வீரவாள் அபிமன்னனை இந்த 13வது நாள் சண்டையில என்னை கொன்று விட்டார்களே மாமா. எனக்கு ஒரு நிமிடம் நேரம் கொடுங்கள். என்னுடைய மகனை கொன்றவனை நான் இப்போதே வெட்டி பழிக்கு பழி மாமா. சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிளம்பி வரும்போது ஆரம்பித்தால் சண்டை, மறைந்து விட்டால் சண்டை நின்றுவிடும். சரி, இன்னும் சூரியன் கருதும் என்று சொல்லக்கூடியவன் மறைந்து விட்டார். ஓஹோ, இன்றைய தினம் நேரம் முடிந்து விட்டது. ஒரு காலம் முடியாது. சரி, கொண்டவனை பழிக்கு பலி, கொலைக்கு கொலை வாங்கினு சொல்கிறாய் இல்ல? பழிக்கு பலி, கொலைக்கு கொலை, வெட்டுக்கு வெட்டு வாங்க வேண்டும். அப்படியா? நாளை வரக்கூடிய 14 உந்தகத்தில் எப்படியாவது மகனை கொண்டவனுக்கு நான் பலி செய்கிறேன் மாமா. என்னுடைய மகனை கொன்றவனை நாளை வரக்கூடிய அந்த 14வது நாள் சண்டையிலே என்னுடைய மகனை கொன்றவனை நான் கொல்ல வேண்டும். இல்லை என்றால் அதே இடத்துல அக்கினி யாக வேள்வி மூட்டி அந்த அக்கினி யாக வேள்வியில் நான் மாண்டு மறைந்தேன். உங்கள் மீது சத்தியம். உங்களை நம்பி அனுப்பினேன் என் மகளே. கண்ணே தேவி, நான் இருக்கிறேன், அனுப்பி அபிமன்னனே என்று சொல்லுங்களேன். உங்களை நம்பி அனுப்பினேனே என் மகனை பாருங்க. பட்ட மரம் போல் படுகளத்திலே என் மகளை சாய்த்து விட்டார்களே மன்னா. மாமா, முதல் நாள் சண்டையில அரவானை பலி கொடுத்தோம். 13ஆம் நாள் சண்டையில் அபிமன்னனை பலி கொடுத்து விட்டோம். பாண்டவரைக்கு வம்ச விலங்க ருத்தரின் வயிற்றில் இருக்கின்ற கருவை காப்பாத்துங்க. அந்த கருவை மட்டும் காப்பாத்துங்க அண்ணா, காப்பாத்துங்க. அடிக்கடி சேர்ப்பேன் என்று கேட்டாய் அண்ணா. என் மகனை சேர்த்து விட்டாய். என் மகனுக்கு கருவுரு என்று சொல்லக்கூடிய உத்திரகுமாரத்தின் வயிற்றிலே நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றான். அந்த கருவை அது காக்க வேண்டும். இந்த பாண்டு வழிய குளம் வழங்க வேண்டும் கேட்கிறார். கண்டிப்பாக இந்த அரிராமன் உன் மருமகளுடைய வயிற்றில் கருவை நான் கற்கப் போகிறேன். பெற்றெடுத்து உலகால பிள்ளையாக்கி என்னால் முடியும். மக்களை எல்லாம் பலி கொடுத்து விட்டு இந்த மண் உலகத்தில் ஆள வேண்டும் என்ற பாவிகள் நாங்கள் பட்ட மரம் போல் நிற்கிறோமே அண்ணா. என் மகனை பாருங்கள், வாழைக்கு ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளை என்று தவம் இருந்து பெற்றெடுத்த என் செல்வத்தை
என் கையாலவே கொல்லி வைக்கல ஆகிவிட்டது அண்ணா. இருந்தாலும் இனிமேல்